ஃபேமிலி. வணக்கம் கேபிஎஸ் ஃபேமிலி. இப்போ நாங்க மீண்டும் ஒரு vlog-ஓட வந்துட்டோம். ஆனா இது சாதாரண எப்போ போடுற vlog கிடையாது, சமையல் vlog. அது என்ன சமைக்க போறோம்? டுண்டு லட்டு. டுண்டு லட்டு கிடையாது, ஒரு ஹெல்தியான லட்டு. நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு நாங்க ஒரு லட்டு செய்ய போறோம். அப்பதான் இதோ இப்படி ஒல்லியா இருக்கிறது கொஞ்சமாவது உடம்பு வரட்டும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த் ஆக போறேன். எப்படி பண்ணலாம்னு ரெசிபி பார்க்கலாமா? வாங்க போலாம். பெரியமா, நானே கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சிருக்கேன், நீ என்ன இவ்வளவு நெய்? பெரியமா பெரியமா, இவ்வளவு நெய் போடாதீங்க பெரியமா, திரும்பி குண்டாயிடுவேன் பெரியமா. நீ போட்டா மட்டுமே லட்டு நல்லா வரும். உனக்கு போன் ஸ்ட்ரென்த் நெய் மட்டும்தான். வெயிட் மட்டும் குறைச்ச பார்த்தா போன் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். இல்லைனாலும் என் பாடி நல்ல வீக் ஸ்ட்ரென்த் வீக் பாடி. ஒரு ஒரு சத்தும் உள்ள வச்சிருக்க மாட்டேன் பாடிக்குள்ள. இப்ப நம்ம தேவையான அளவு முந்திரி வேற காஜு எல்லாம் போட்டு நம்ம வறுக்க போறோம். முந்திரி பருப்பு, கேஷ்யூ வேற பாதாம் எல்லாம் போட்டு நெய்யில போட்டு அப்படியே வறுத்து எடுக்க போறோம். இது எவ்வளவு அளவு எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் கீழே நாங்க விவரமா மெஷர்மெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஹெல்த்தியான லட்டு. டுண்டு லட்டு சாப்பிட்டா ஹெல்த்தி ஆக முடியாது. டுண்டு லட்டு வந்து ஆக முடியும். அவன் டுண்டு லட்டு வேண்டாம். நம்ம இப்ப என்னன்னா நல்ல போன் ஸ்ட்ரென்த்துக்கு மசில் ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம சூப்பரான லட்டு பண்றோம். இப்போ முந்திரியும் பாதாமையும் வறுத்து நல்லா வச்சாச்சு. அடுத்து இந்த இடத்துல பம்கின் சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், இது என்ன சீடுமா? சியா சீட்ஸ் இப்படின்னு ஒவ்வொரு சீடா தூக்கி அள்ளி உள்ள போட்டு அதே கடையில வறுத்து எடுக்க போறாங்க எங்க அம்மா. இதுல போடுற இன்கிரீடியன்ஸ்னால நம்மளுக்கு உடம்பு மட்டும் ஸ்ட்ரென்த்தா இருக்காது. இதனால நம்ம உடம்பு, போன், முடி, கண்ணு, ஸ்கின் அப்படியே பளபளன்னு மின்னும். அப்படியே நான் இதை சாப்பிட்டு அப்படியே கொரியன் கேர்ள் மாதிரி பளபளன்னு ஆக போறேன். அப்படியே முடி இதோ இங்க வரைக்கும். எங்க வரைக்கும் இல்ல இங்க ரப்பன்சல் மாதிரி அந்த ஜன்னல்ல இருந்து கீழே தூக்கி போடுவோம் அந்த மாதிரி. அவ்வளவு பெரிய முடி எனக்கு வளரும். அதுக்காக தான் இந்த ஆல் இன் ஒன் லட்டு நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு கப்பு வெந்தயத்தை நல்லா இப்படி பவுடர் ஃபார்மில் அரைச்சி வச்சுக்கணும். அது கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அதை பால்லையே ஊற வைக்கணும். அம்மா என்னம்மா இவ்வளோ பால் ஆட் பண்ணுறீங்க? அது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அது பாலில் காணாமல் போயிடுமா? எஸ். அதுக்கப்புறம் இன்னும் பால் தான் போட வேண்டியது. ஓ, இது பத்தாதா? இன்னும் ஊற்றுங்க, கட்டி ஆயிட்டு. வெயிட் இப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி வச்ச வெந்தயம் பவுடரை நல்லா இப்படி பால்லே ஊற வைக்கணும். எங்கள் அம்மா கொஞ்சமாக பால் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் பாலை உள்ளே ஊற்றி பாலை காணாமல் ஆகிட்டாங்க வீட்டில். ஆல்ரெடி எங்கள் பெரியமா இந்த கோப்ராவை துருவி வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ அதை எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வறுக்கணும். என்ன இருந்தாலும் சரி, இது வேற எல்லாமே லோ ஃப்ளேம்ல வருங்க. அதே மாதிரி நாங்க வெந்தயத்தையும் அரைச்சு பால்ல ஊற வச்சுட்டோம் ஆல்ரெடி. பால்ல ஏதாவது ஐட்டம் பண்ணா அது சீக்கிரமாவே கெட்டு போயிரும்ல, அது எப்படி இந்த லட்டும் அப்படி கெட்டு போயிருமா? லட்டு கெட்டு போகாது. ஏன்னா நம்ம இந்த வெந்தயத்தை பால்ல ஊற வச்சிருக்கோம்ல, அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா சாட்டே பண்ணி நல்லா வேக வைப்போம். ஸோ அதனால இது 1 மாசம் ஆனாலும் இந்த லட்டு கெட்டு போகாது. ஓகேவா? கெட்டு போகாம இருக்கிறதுக்கு 1 மந்த் வாரண்டி உங்க லட்டுக்கு. லட்டு பண்றீங்களே அப்பனா இதுல கண்டிப்பா சுகர்ல ஆட் பண்ணணும் தானே? அப்புறம் எப்படி அது ஹெல்தி ஆகும்? சுகர் இருந்தாலே சுகர் பேஷண்ட் டயபெட்டிஸ்ல வருங்க. சுகர்லாம் இதுல ஆட் பண்ண மாட்டோம். இனிப்புக்கு இந்த ட்ரை டேட்ஸும் தான் ஆட் பண்ணுவோம். ஒன்லி ஹெல்தி ஐட்டம்ஸ். அதுக்குள்ள ஒருத்தி திங்க ஆரம்பிச்சிருவா. திருடி கோப்ராவெல்லாம் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரை டேட்ஸையும் கொஞ்சம் நெய்ல அப்படியே வறுத்து எடுக்கணும். எல்லாத்தையும் வறுத்து எடுங்க நீங்க, அப்பதான் அது கெட்டு போகாம இருக்கும். இந்த 2 சில்லர் பார்ட்டிஸும் சேர்ந்து எங்க அம்மா கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஹெல்ப் பண்றீங்க? நாங்களும் நல்ல பசங்க. உன்ன மாதிரி வெட்டியா உட்கார மாட்டோம் அம்மா ஹெல்ப் பண்ணாம. என்ன மேடம்? என்ன வெட்டியா உட்காந்துருக்கேனா? வெட்டியா உட்காரல, சும்மா வீடியோ போன் ஆட்டிக்கிட்டு இருந்தா. சரி சரி. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நாங்க டேட்ஸை உரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். கையெல்லாம் ஒட்டுது. சாப்பிடும்போது வேணுமா? சாப்பிடறதுக்கு வேணுமா? அது வேணும்.
வேலை எல்லாம் பண்ணாம சாப்பிடறதுக்கு முன்னாடி நல்லா வேணுமோ? இப்போ ட்ரை டேட்ஸை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்த முக்கியமான இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாதாம் பிசின் தான். பாதாம் பிசின். கஷ்மக்கா எனக்கு இந்த இதுவும் தெரியும். பாதாம் பிசின் சாப்பிட்டாவே பல கொரியன் கலாட்டா இருக்கலாம்க்கா. இவ ஒருத்தி கொரியன் கேர்ள்ன்ட்டு வெள்ளை ஆயிடலாம். கண்டிப்பா சாப்பிடுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இவ வேற ஒருத்தி. ஏன்னா பப்போட ரொம்ப கொரியன் கேர்ள் மாதிரி இருக்கால, அதனாலதான் அவ ரெக்கமெண்ட் பண்றா. அக்கா பாதாம் பிசின் கசக்கும், வெந்தயம் கசக்கும். இப்படி கசப்பா போட்டா இந்த லட்டு எங்க இருந்து இனிக்கும்? அதெல்லாம் இனிக்கும். அதுவும் வெந்தயம் வித்ரோடு பண்ணா பரவாயில்ல, ஒரு சட்டி நிறைய பண்ணி வச்சா. இப்போ லட்டு தானே வேணும். அது அப்ப லட்டுன்னு சொல்லாதீங்க, கசப்புல இருக்கு. லட்டுனே பேரே கூடாது, லட்டுனாலே டேஸ்டா இருக்கும். என்னன்னா லட்டுனாலே பப்பு குட்டிக்கு இனிப்பு தான். ஏன் சொல்லி துண்டு நண்டி லட்டு எவ்வளவு செமையா இருக்கும் தெரியுமா? அந்த ஆரஞ்சு லட்டு சூப்பரா இருக்கும். துண்டு நண்டு லட்டு நீ போய் சாப்பிட்டு வந்தியா? அதான் கடையில எல்லாம் எல்லோ கலர்ல இருக்குல்ல, அதான் துண்டு நண்டி லட்டு. எப்படி சுடி சுடி எப்படி இது பேர் என்ன? ரவையும் கசக்கும். இது பேரு பப்பு குட்டிக்கு என்னது? ரவை. என்னது? கஸ்கஸ். அதனாலதான் அப்ப அதுவும் கசக்கும். கஸ்கஸ்ன்னு பேர் வச்சுக்காங்க. கஸ்கஸ்ன்னு பேர் வச்சா அதுவும் கசக்குமா? ஆமா. இந்த பாதாம் பிசினை நல்லா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வர வரைக்கும் அப்படியே ரோஸ்ட் பண்ணி, இதோ இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஒயிட் கலர்ல தான் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர்ல மாதிரி மறுபடியும் டிரான்ஸ்பரண்டா ஒயிட் கலர்ல வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? கசக்கு. இவ வேற ஒருத்தி. இப்ப நம்ம பால்ல ஊற வச்ச வெந்தயத்தை திரும்ப நெய்யில போட்டு அது நல்லா வதக்கி எடுக்கணும். எவ்வளவு நேரம் வதக்கணும் பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா துருத்துருன்னு வரணுமாமா, துருத்துருன்னு பவுடரா வரணுமாமா. அது வரைக்கும் உட்காந்து லோ ஃபிளேம்லயே இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கட்டியா இருக்கும் ஒரு எடுக்கிறதுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருங்க. ஸோ அது வந்து அந்த பவுல்ல இருந்து எடுத்து இதுக்குள்ள போடும்போது இப்படிதான் இருக்கு. கடைசி ஃபைனல்ல வந்து நல்லா பவுடரா கன்வெர்ட் ஆகணும். இது இப்போ நம்ம வறுத்து வச்ச ட்ரை டேட்ஸை வந்து அது மட்டும் தனியா மிக்சியில போட்டு நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப எங்க கரிஷ்மாக்காவோட சோதனையை பார்த்து ரசிங்க. வீட்டுல லட்டு பண்றவங்க லட்டு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களோ இல்லையோ, வீட்டுல பாத்திரம் கழுவுறவங்க பாத்திரம் கழுவுறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா லட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. லட்டு பண்றாங்க பேர்ல 4 தட்டு, 2 கடாய், 3 மிக்சி ஜாரு, 4 கரண்டி, ஒட்டுமொத்த வீட்டுல இருக்கிற அத்தனை பாத்திரமும் டேபிளுக்கு வந்துடும். அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு இங்க சிங்க்ல போட்டுருவாங்க. ஏன் இந்த வீட்டுல பாத்திரம் கழுவுறது நானு, அது ஒட்டுமொத்த பாத்திரத்தையும் நான் தான் இப்ப கழுவணும். அதனால எங்க அம்மா வந்து ஜாலியா வந்து கழுவுங்க, ஏன்னா அப்பதான் நல்லா திங்க முடியும். இல்ல வேணுமா இல்லையா? எங்களுக்கு என்ன வேலைன்னா, நாங்க சாப்பிட்டு நீங்க தட்டு போட, நீங்க எல்லாம் தின்னுட்டு இங்க வந்து திக் போட்டுருவோம். அதெல்லாம் வந்து கழுவி வைக்கணும். அம்மா வந்து ஜாலியா வந்து லட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து உட்காந்து கஷ்டப்பட்டு. பெரியமா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு வேலை பாக்குறாங்க. காலேஜ்ல போய் சும்மா தானே உட்கார்றேன். காலேஜ்ல போய் சும்மா உட்கார்றேன். டெஸ்க்ல தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். உட்கார்ந்து எழுத மட்டும் தானே செய்றேன். வேற ஒண்ணும் பண்ணல. சும்மா உட்காரணும். நாங்களும் அதே எழுத. எக்ஸ்கியூஸ் மீ நீங்க உங்க வேலையை பாருங்க. நம்ம வறுத்துட்டு இருந்த வெந்தயம் வந்து இந்த கன்சிஸ்டன்சில தான் வரணும். அதுக்கப்புறம் மெயினான இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லட்டு நல்லா உருண்டையா வரணும்ல, அதுக்காக ஆட்டாவை இப்ப வறுத்து எடுக்கணும். கோதுமை மாவு. கோதுமை ஆட்டானா கோதுமை மாவு தானே? கரெக்டா சொல்றேன். சொல்லிட்டு சுடி. எவ்வளவுதாங்க வறுத்து எடுக்கணும்? என்னதெல்லாம் லட்டுக்குள்ள போடுறியோ எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும். அப்பதான் லட்டு வரும். அப்பதான் லட்டு கேட்டு போகாம இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டு சாப்பிட்டுதான் இந்த மாதிரி குண்டு குண்டு இருக்கீங்களா? நான் இப்படி ஹெல்த்தியான லட்டு சாப்பிட்டு இல்ல. நம்ம வந்து எனக்கு சின்ன வயசுல நெய் சோறா ஊட்டி வளர்த்தாங்க. வெறும் சாப்பாடு நெய்யை மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. அதனால நான் இப்படி குண்டு குண்டு இருக்கேன். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் சொல்றேன். அப்படி குண்டா இருக்கிறது காரணம் அம்மா தான். அதனால இப்ப வந்து என் அம்மா பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, நெய் சோறு கொடுத்தா நீ சாப்பிட மாட்டேன்ல, அதனால இப்ப வந்து லட்டுல அப்படியே நெய்யா அள்ளி தள்ளி நீ ஒன்னே ஒன்னால குண்டு குண்டு நான் பிளான் பண்ணிருக்கேன். அம்மா எல்லாம் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ ஒன்னும் அப்படியே
அம்மா மேல பழி போடாத. லட்டு கொடுத்தா மட்டும் அவன் அப்படியே ஒரு லட்டு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம். என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. உன்னே பேசினாலும் வலிக்குதா? இதுல இருக்கிற எல்லா ஐட்டமும் காஸ்ட்லியான ஐட்டமே. எங்க சித்தப்பா ரொம்ப பாவம், பர்சி கிழிஞ்சிரும். இதுல வந்து நம்ம இதுதான் போடணும் இவ்வளவுதான் போடணும் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அப்படி நம்ம வீட்டுல என்னது இருக்குதோ அதை நம்ம ரோஸ்ட் பண்ணி லட்டுவா பண்ணி சாப்பிடலாம். உன்ன மாதிரி ஆள்லாம் வந்து அங்க ஃபிளாக் சீடு பம்கின் சீட்லாம் சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கல்ல. அதனாலதான் இப்படி ஒரு லட்டுவா பண்ணி இந்தாமா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடு அப்படின்னு கொடுத்தாங்க. பம்கின் சீடு ஒத்துக்கிறேன், ஃபிளாக்ஸ் இல்ல நான் தலைக்கு அது வந்து நீங்க உள்ள இருந்து சாப்பிட வைக்கிறீங்க, நான் வெளில இருந்து போட்டு போயிடுவேன். வெளிய இருந்து மட்டும் நியூட்ரியன்ஸ் பத்தாது, உள்ள இருந்து நியூட்ரியன்ஸ் இருந்தாதான் உடம்பு தெம்பா இருக்கும். வெளியில இருந்து இப்படி மாட்டிக்கிச்சு. மேடம் முடி மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, மூஞ்சிக்கு வந்து நல்லா இருக்கணும் மேடம். சரிங்களா மேடம்? சரி. இங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள மேடம் ஃபிளாட் ஆயிட்டாங்க. நாங்க எப்பெல்லாம் வீடியோ எடுக்கிறோமோ இடுப்பு வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் உட்காந்துருவா. இப்போ வீட்டுல இருக்கோன்றதுனால அப்படியே ஃபிளாட்டே ஆயிட்டா. ரம்லாக்கா, நாங்க லட்டு பண்றோம்ல, அது உனக்காக தான் ஸ்பெஷலா பண்றோம். ஏன்னா இப்படி சொங்கி மாதிரி இருக்காம பிரிஸ்கா இருக்கிறதுக்காக. இவ்வளவு நேரம் என்னமா பண்றீங்க? அவ்வளவுதானா? எப்படி வித்தியாசமா இருக்கு. பதாம் பிசின் வந்து கசக்கும்னு சொல்லிட்டு எங்க அம்மா அதை மட்டும் தனியா வறுத்து அரைச்சு எடுக்க சொன்னாங்க. அதனால இப்ப நம்ம அதை மட்டும் தனியா அரைக்க போறோம். அரைச்சி எடுத்தாச்சு. இவ்வளவு டேட்ஸையும் உங்க உரிக்கிற வாங்கி இது பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கு? இதுக்கு வந்து நம்ம டேட்ஸ் தான் போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நாட்டு சக்கரை, வெல்லம், அப்புறம் கருப்பட்டி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம பாகு மாதிரி ஆக்கி அதையும் நம்ம அதை போட்டிருக்க வேண்டியதானே. அதுவாது கொஞ்சம் இனிப்பு தான் இருக்கும். கசப்புல வெளியே வந்து இனிப்பு கொடுக்கும். நீ முதல்ல இந்த லட்டு பேசி முடிச்சியா? முதல்ல நாங்க பண்ண லட்டுவை சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் நீ வாய் பேசு. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வறுத்த எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கிறோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, வறுத்த எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பாருங்க. நீங்க வந்து இத வந்து நல்ல பவுடர் கன்சிஸ்டன்சி கூட அரைச்சிக்கலாம், இல்லைன்னா சில பேருக்கு துருன்னு இருந்தாலும் பிடிக்கும், அதனால அந்த மாதிரி கூட அரைச்சிக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சிட்டு லட்டு செய்ய போறோம். அரைச்சதுக்கு அப்புறம் இது வந்து இந்த கன்சிஸ்டன்சில இந்த மாதிரி பவுடரா இப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அரைச்ச உடனே நல்லா உருண்டையா உருண்டு பிடிச்சோன்னா இந்த மாதிரி லட்டு ரெடி ஆயிடும். இதுதான் நாங்க பண்ண ரெசிபி. அப்படி சாப்பிட்டு பாக்குறியா? கசப்பா இருக்கா, எப்படி இருக்குன்னு பயமா இருக்கா? கசக்கும்னு நினைச்சேன். கசக்கலையா? அப்ப எங்களுக்கு எவ்வளவு திறமை பத்தியா, நாங்க எவ்வளவு டேலண்டட் பர்சன்ஸ் பத்தியா. நாங்க இல்ல, எங்க அம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. அதுதானே எங்க அம்மாவும் சொன்னாங்க. இவ்வளவு கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கா? சோ எங்களோட லட்டு சக்சஸ்ஃபுல். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாப்புக்குட்டி சஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன். எப்ப பார்த்தாலும் ரெக்கமெண்ட். பாப்புக்குட்டி ரெக்கமெண்டேஷன் இது எங்க அம்மா ரெக்கமெண்டேஷன். எங்க அம்மாவோட ரெசிபி மை மதர்ஸ் ரெக்கமெண்டேஷன். ஸோ கண்டிப்பா இதையும் நான் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. எங்களோட ஃபுல் ரெசிபியை நாங்க வந்து என்னெல்லாம் போடணும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. பாய்.